الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் கண்ணியமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்தில் சில நோன்புகளை நோற்று அதனுடைய நடுப்பகுதியை அடைகின்ற சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா சிறப்பாக, கண்ணியமாக, மகத்தான ஒரு மாதமாக அல்லாஹ் தெரிவு செய்து அந்த மாதத்தின் பகல் நேரங்கள், அந்த பகல் நேரங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி, அதே போன்று அந்த ரமலானுடைய மாதத்தின் இரவுகளையும் அல்லாஹ் கண்ணியமாக சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகின்ற போது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த குர்ஆன் இரவு நேரத்தில் தான் அருளப்பட்டது என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியமானவர்களே, எனவே ரமலானுடைய நாம் நோன்பு நோக்கக்கூடிய பகலுடைய நேரங்கள் மாத்திரம் அல்ல, ரமலானுடைய இரவு நேரங்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த இரவு நேரங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். ஏன்? இரவு நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா கடைசி வானத்துக்கு இந்த அல் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அந்த இரவை அல்லாஹு தஆலா சிறந்த இரவாக, கண்ணியமான இரவாக, மகத்தான இரவாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாத்திரமின்றி பொதுவாக கண்ணியமான சகோதரர்களே, பகல் நேரங்களை விட இரவு நேரத்துடைய வணக்கங்களையும் இரவு நேரங்களையும் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நாம் நினைக்கின்றோம் ரமதானுடைய மாதத்தில் பகல் நேரங்களில்
நாம் நோன்பு பிடித்த நிலைமையில் தான் அந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மாதத்தை மதிக்க வேண்டும், அந்த நேரங்களை பொறுமதியாக கழிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக ரமதானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, பொதுவாக பகல் நேரங்களை விட இரவு நேரங்களை அல்லாஹ் சிறப்பாக கண்ணியமாக ஆக்கி வைத்திருக்கிறான். உதாரணமாக, ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தொழுகிறார், தொழ வேண்டும், கட்டாயமான தொழுகை. இந்த 5 நேர தொழுகைகளில் 3 தொழுகைகள் இரவு நேரத்தோடு சம்பந்தப்படுகிறது. இரவுடைய ஆரம்பம் அது அங்கு நாங்கள் மகரிபுடைய தொழுகையை தொழுகிறோம். இரவுடைய கடைசி ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறோம். இரவிலே இஷாவுடைய தொழுகையை தொழுகிறோம். அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய 5 வேளை தொழுகைகளில் 3 தொழுகைகளை நாம் இரவில் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான் என்றால், இரவு நேரங்களையும் நாங்கள் மதிக்க பழக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணங்களுடைய நேரத்தில் கூட, பிரயாணம் செய்கின்ற போது கூட, சிரமமான நேரங்களில் கூட இரவு நேரத்தில் தொழப்படுகின்ற, தொழ வேண்டிய 2 தொழுகைகளை பேணுதலாக தொழுவார்கள். ஒன்று, நாங்கள் இரவில் கடைசியாக தொழுகின்ற வித்ர், தூங்கி எழுதலும் பின்பு தொழுகின்ற தஹஜ்ஜுடைய தொழுகை. இந்த 2 தொழுகைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகைகள். அதனால் தான் உலமாக்களுக்கு மத்தியிலே, இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை வந்திருக்கிறது. தஹஜ்ஜுத் சிறந்ததா அல்லது வித்ர் தொழுகை சிறந்ததா? இரண்டில் எது சிறந்தது, எது மிகவும் சிறந்தது என்று உலமாக்கள் கருத்து வேற்றுமை படுகின்ற அளவுக்கு மகத்தான 2 தொழுகைகளை பேணுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் தான் தொழுது வந்திருக்கிறார்கள். அதே போன்ற கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா கடைசி வானத்துக்கு வந்து என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், என்னிடத்தில் துஆ செய்யக்கூடியவர்கள், என்னிடத்தில் தமது தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் யாராலும் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பது கூட இரவு நேரத்தில் தான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் குர்ஆனில் சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள், சஹாபாக்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற போது, கானு கலீலன் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அந்த சஹாபாக்கள் இரவிலே மிக குறைவாக தூங்குவார்கள். இரவிலே மிக குறைவாக தூங்குவார்கள். ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, சஹாபாக்களுடைய பழக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இரவிலே குறைவாக தூங்கி அதிகமாக அமல்களை செய்வார்கள். ஏன்? அல்லாஹ் விரும்பக்கூடிய நேரம் சகோதரர்களே. ஆனால் இன்று ரமலானுடைய மாதத்தின் இரவுகளை கூட நாம் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக ரமலானுடைய ஆரம்ப 10 தினங்களில் பள்ளி வாயில்கள் நிறைந்திருக்கும். நடுப்பத்து வருகிற போது அந்த மக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்துவிடும். மீண்டும் கடைசி 10 வருகிற போது சற்று அதிகரிக்கும். எனவே ரமலானுடைய இரவு நேரங்கள் மிக அதிகமாக உதாசீனம் செய்யப்படுகின்ற, வீணாக்கப்படுகின்ற நடுப்பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம் சகோதரர்களே. இரவு நேரங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், இரவு நேரங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். இன்று எங்களுடைய இரவு நேரங்களை வீணாக செலவழிப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட ஷைத்தானுடைய சதிகள் உலகத்தில் நடைபெறுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரவு நேரங்களை ரமதானுடைய காலத்தில் கூட வீணாக கழிப்பதற்கு ஒரு காலம் இருந்தது.
எங்களுடைய இளைஞர்கள் ரமதானுடைய பகல் நேரங்களை விளையாட்டுகளிலே கழிப்பார்கள், விளையாடுவார்கள். இன்று பகல் நேரங்களில் விளையாடக்கூடிய அதே இளைஞர்கள் இரவு நேரங்களில் வெளிச்சத்தில் சென்று விளையாட்டுகளில் கழிப்பதற்கான ஏற்பாடுகள் கூட செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ரமதானுடைய காலத்தில் கூட எந்த தராவீஹுடைய தொழுகை ஒரு மனிதனுடைய பாவங்களை அழித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த தொழுகையில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு எங்களுடைய இளைஞர்கள் இன்று நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை ஒன்றோ விளையாட்டிலே கழிக்கிறார்கள், அல்லது யாரோ ஒருவர் காசுக்காக வேண்டி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி சூதாட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒரு கூட்டத்தின் விளையாட்டுக்களை தராவீஹுடைய நேரத்திலும் கியாமுல் லைலுடைய நேரத்திலும் ஹிஸ்பு மஜ்லிஸுடைய நேரத்திலும் எங்களுடைய இளைஞர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த தராவீஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போக இருக்கிறதோ, எந்த இரவு தொழுகை எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமைகிறதோ, அந்த தொழுகைக்கு கூட வர முடியாத அளவுக்கு எங்களுடைய இளைஞர்கள் நப்சுக்கு அடிமையாகிவிட்டார்கள். ஷைத்தானை விட பயங்கரமான மனோ இச்சைக்கு அடிமையாகிவிட்டார்கள். கண்ணியமான சகோதரிகளே, அதனால் அந்த விளையாட்டை விட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு வருகின்ற அளவுக்கு அவர்களுடைய ஈமானிய பலம் இல்லை என்றால், உயிரற்று கபரிலே வாழுகின்ற அவர்களை அவர்களுடைய அமல் எவ்வாறு சுவர்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போகும், சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ரமதானுடைய இரவு நேரங்களை உதாசீனம் செய்வதற்கான பல திட்டங்கள் சர்வதேச மட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இரவு நேரங்கள் எஞ்சிருக்கக்கூடிய இந்த 15 இரவுகளையாவது நாங்கள் சிறப்பாக நல்ல விடயங்களில் கழிப்போம். குறைந்தபட்சம் ஒன்றுமே செய்யாவிட்டால் அமைதியாக தூங்கிவிடுவோம். ஒரு நோன்பாளி பகல் நேரங்களில் பசியோடு இருக்கிறார், பகல் நேரங்களிலே சிரமப்படுகிறார் என்பதற்காக இரவு நேரங்களில் அவர் தூங்குவதை கூட உலமாக்கள் இபாதத் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய இரவு நேரங்கள் வீணான காட்சிகளை, வீணான விளையாட்டுக்களை, எங்களுக்கு எந்த ஒரு பயனையும் கொடுக்காத விளையாட்டுக்களை பார்ப்பதில், காட்சிகளில் பார்ப்பதில் எங்களுடைய நேரங்கள் செலவாகிவிடக் கூடாது, ஷைத்தானுடைய வலையிலே நாங்கள் மாற்றிவிடக் கூடாது என்ற அந்த விடயத்தை நாங்கள் அவதானத்தில் கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவு நேரங்களையும் மதிக்கக்கூடியவர்களாக, பகல் நேரங்களில் எவ்வாறு பக்குவமாக எங்களுடைய பார்வை, எங்களுடைய செயல்கள், எங்களுடைய அசைவுகள், எங்களுடைய உணர்வுகள், இவைகளை எல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தி ஒரு பக்குவத்தோடு நாங்கள் கழிக்கின்றோமோ, அதைவிட பல மடங்கு ரமதானுடைய இரவு நேரங்களை நாங்கள் கழிக்கக்கூடியவர்களாக, செலவு செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி, அவனுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி வழங்கப்பட்ட ஒரு மாதமாகத்தான் சஹாபாக்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பற்றி, மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எந்த மனிதன் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இஹ்லாஸோடு எனக்கு அல்லாஹ் நன்மைகளை தருவான் என்ற எதிர்பார்ப்போடு, மேலெண்ணத்தோடு, ஆசையோடு பகல் நேரத்தில் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய பகல் நேரத்துடைய நோன்பை பற்றி சொல்கிற போது கூட அங்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ரமதானுடைய இரவு தொழுகை, தராவீஹ் கியாமுல் லைலுடைய தொழுகையை பற்றி சொல்கிற போது என்ன சொன்னார்கள்? மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யாரு ரமதானுடைய இரவு நேரங்களிலே நின்று வணங்குவார்களோ, தொழுகைகளில் ஈடுபடுவார்களோ அவர்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை தான் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், குறிப்பாக மன் காம லைலத்துல் கத்ர்
ஈமானன் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய அந்த இரவில் யார் நின்று வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுகிறாரோ, அந்த சந்தர்ப்பத்தை பெறுகிறாரோ, அவருடைய பாவமும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் நாம் செய்கின்ற முக்கியமான இந்த 3 வணக்கங்களையும் சொல்லி அதற்கான கூலி பாவ மன்னிப்பு என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே ரமலான் என்பது எங்களை மன்னிப்பதற்காக, ரமலான் என்பது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக எங்களை மாற்றுவதற்காகத்தான் ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில், அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆகப்பெரிய நஷ்டவாதி யார் என்றால் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருக்கு தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, மக்ஃபிரத்துடைய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவருக்கு கிடைக்கவில்லை, அவர் மிகப்பெரிய நஷ்டவாளி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிம்பரிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ஃபலம் யுஃபர் லஹ், அந்த ரமலானுடைய மாதத்துடைய நோன்பும் தொழுகையும் அவருடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக ஆகவில்லையோ, இந்த சங்கையான மாதத்திலும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை மன்னிப்பை பெறாதவர் நாசமாகட்டும் என்று அமீனுல் வஹி, வஹிக்கு பொறுப்பாக அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். சய்யிதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இது மக்ஃபிரத்துடைய ஒரு மாதமாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான நல்ல அமல்களை செய்வதற்கான ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற கடைசி ரமலானாக இருக்கலாம், கடைசி நோன்பாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு எஞ்சி இருக்கக்கூடிய 15 நாட்களையும் நாங்கள் கழிக்க வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் வெறும் 11 ரமலானுடைய மாதங்களை தான் சந்தித்தார்கள். ஆனால் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் 20, 30, 40, 50 வருட ரமலான்களை அடைந்து கொண்டு நோன்பு நோற்றவர்களும் இந்த சபையிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து கொண்ட ரமலானுடைய மாதங்களை விட அதிகமான ரமலானுடைய மாதங்களை சந்தித்து நோன்பு நோக்குகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத், அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே மக்ஃபிரத்துடைய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ்விடத்திலே நாம் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி அழுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக, தௌபா செய்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு தௌபா செய்தார்கள், எவ்வாறு இஸ்திக்ஃபார் செய்தார்கள், பாவமே செய்யாத ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார், இஸ்திக்ஃபாரை சொல்லி இருக்கிறார். ஏன் பாவமே செய்யாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள் என்றால், பாவத்தில் எமது நேரங்களை காலங்களை செலவு செய்கின்ற நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற பாடத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஹாதத்து கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகத்தில்
முதலாவதாக செய்யப்பட்ட இஸ்திக்ஃபார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் ஒரு தவறை செய்கிறார்கள், உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். உலகத்தில் பல வருட காலங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். தான் செய்த தவறுக்கு எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல 100 வருட காலங்கள் உலகத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில துஆக்களை, இஸ்திக்ஃபார்களை, சில வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவுடன் 100 வருடங்களுக்கு மேல் அழுது கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த தவறை மன்னித்து விடுகிறான். அவரை ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். அது என்ன கலிமா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நாம் நமக்கே அநியாயம் செய்து கொண்டோம். பாவத்தின் மூலம் நாம் எமக்கு அநியாயம் செய்து கொண்டோம். வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து உனது ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு எங்களை நீ பார்க்கவில்லை என்றால், உனது மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் எமக்கு கிட்டவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாம் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவோம், நரகவாதிகளாக மாறிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிறான், இந்த இஸ்திக்ஃபாரை சொல்லிக் கொடுக்கிறான். இதனால் தான் சில உலமாக்கள் சொல்கிறார்கள், சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார்களில் ஆக சிறந்த இஸ்திக்ஃபார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இஸ்திக்ஃபார். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இதை சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து ஒரு நபியாக உலகத்துக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவத்தை மன்னி என்று சொல்லவில்லை, மாறாக நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன், நான் ஒரு தப்பை செய்திருக்கிறேன் என்று தனது தவறை அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரஹ்மத் அல்லாஹ் அவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் இந்த உலகத்தில் பல பேர்களை அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யாமல் அல்லாஹ் அவர்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒரு பாவி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய இஸ்திக்ஃபாரில் அபூஉ லக பினிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி, யா அல்லாஹ், நான் தப்பு செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன் என்று தவறு செய்யாமல், தப்பு செய்யாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் தப்பு செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் தனது தவறை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிற போது, அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை கேட்கிற போது, எங்களுடைய உள்ளத்தில் நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்திருக்கிறேன், எனது பாவங்களை, தப்புக்களை, தவறுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற உணர்வோடு நாங்கள் தௌபா செய்கிற போது, இஸ்திக்ஃபார் செய்கிற போது அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸில் குத்ஸியிலே சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்கிறார், ஒரு பாவத்தை செய்துவிட்டு அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்கிறார், யா அல்லாஹ், நான் இப்படியான ஒரு பாவத்தை செய்த ஒரு பாவி, இப்படியான ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறேன், ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறான். பாவ மன்னிப்பு தேடவில்லை, நான் ஒரு பாவி, யா அல்லாஹ், நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் தனது தவறை ஏற்றுக்கொள்கிறார், ஒப்புக்கொள்கிறார். இப்போது அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்வானா, இந்த மனிதனுடைய
சகல பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? இவரு நாளை மறுமையில் நான் இந்த பாவத்துக்கு தௌபா செய்யாமல் மௌத்தாகினால் இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் ஒருவன் என்னிடத்தில் கேட்பான் என்ற அந்த அச்சம், அந்த பயம், அதன் காரணத்தினால் அவர் யா அல்லாஹ் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று எனக்கு முன்னால் சொல்கிறார். எனவே தன்னுடைய பாவத்தை தண்டிக்கக்கூடிய அல்லது அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்று இந்த மனிதன் நம்பி இருக்கின்ற காரணத்தினால் இவனுடைய பாவங்களை நான் அவன் கேட்காமல் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களை, இஸ்திக்பார் செய்கிற போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிமார்கள் செய்த இஸ்திக்பார், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற நபிமார்கள் செய்த இஸ்திக்பார்களை கூட அல் குர்ஆனில் ஏன் சொல்கிறான் என்றால், பாவமே செய்யாத நபிமார்கள் இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள் என்றால், பாவம் செய்கின்ற மனிதனே நீ எந்த அளவு இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய காலத்திலே நாங்கள் தனிமையிலே இருந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், சூஃபி மகான்கள், அவர்கள் கல்வத் எனப்படுகின்ற தனிமையில் இபாதத்து செய்கின்ற, தனிமையில் துஆ செய்கின்ற, தனிமையிலே கண்ணீர் வடிக்குகின்ற வணக்கத்தை ஃபர்லாக செய்து வந்திருக்கிறார்கள். இதனால் தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்கிறார், ஏ மனிதா, கல்வத் இல்லாமல் உன்னால் கோணம் செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக மாறுவதற்கு முன்னால் கல்வத்திலே இருக்கிறார்கள், தனிமையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் செய்த ஒரு வணக்கம் தான் கல்வத் எனப்படுகின்ற தனிமையில் இருந்து அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திப்பது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சிந்திப்பது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை சிந்திப்பது, சுவர்க்கத்தின் இன்பங்களை சிந்திப்பது, நரகத்தின் வேதனைகளை சிந்திப்பது, கபருடைய தண்டனைகளை சிந்திப்பது, கபருடைய இருளை சிந்திப்பது. இதைத்தான் எங்களுடைய சூஃபி மகான்கள் கல்வத் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையிலே அழுவார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுவார்கள். ஒரு பானையில் நீர் சூடாக்கப்படுகின்ற போது அந்த பானையில் இருந்து எப்படி ஒரு ஓசை வீசுமோ அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒரு வகையான சப்தம் வந்து கொண்டிருக்கும். அழுது கொண்டே இருப்பார்கள். பாவம் செய்யாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தை கல்வத்துக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த தஹஜ்ஜுடைய அந்த இருள் எங்களுடைய கபருடைய இருளை எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். கனிமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அல் அப்தல் ஹஃபீ. எந்த மனிதன் தனிமையில் இருட்டில் இருந்து கொண்டே அமல் இபாதத்துக்களிலே ஈடுபடுவாரோ, தஹஜ்ஜுகளில் ஈடுபடுவாரோ, ஸிக்ர் ஸலவாத்துக்களில் ஈடுபடுவாரோ, துஆ இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவாரோ, அந்த மனிதரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் தனிமையில் இருந்து கண்ணீர் வடிப்பார்களோ, தனிமையில் இருந்து அழுவார்களோ, தனிமையில் இருந்து இஸ்திக்ஃபார் செய்வார்களோ, தனிமையில் இருந்து துஆ செய்வார்களோ, தனிமையில் இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களை நினைத்து கண்ணீர் வடிப்பார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு விதமான சிறப்புகளை கொடுக்கிறான். லஹும் மக்ஃபிரா, நாங்கள் எதிர்பார்க்கின்ற ரப்புல் ஆலமீனுடைய அந்த மன்னிப்பு மக்ஃபிரத் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய கல்வத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, சுபஹுக்கு முன்னால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்கள் அந்த நேரத்தை எங்களுடைய தனிப்பட்ட அமல்களுக்காக வேண்டி நாங்கள் ஒதுக்க வேண்டும், கல்வத்துக்காக வேண்டி நாங்கள் ஒதுக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களை விட சிறப்பாக வாழ்ந்து அமல் செய்த அவுலியாக்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு பகுதியை, தங்களுடைய இரவின் ஒரு பகுதியை இந்த கல்வத்துக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிறார்கள். இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லஹும் மக்ஃபிரா, யார் தனிமையில் அழுவார்களோ,
தனிமையில் இஸ்திக்பார் செய்வார்களோ, தனிமையில் கண்ணீர் வடிப்பார்களோ, இருட்டில் நரகத்தை நிறைத்து அழுவார்களோ, லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், வ அஜ்ருன் கபீர், மகத்தான கூலிகள் கிடைக்கும் என்று கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நாளை மறுமையுடைய நாளில் 7 கூட்டத்தார்களுக்கு அந்த உஷ்ணம் நிறைந்த பயங்கரமான அந்த நாளிலே மக்கள் தாகத்தோடும் பசியோடும் இருக்கக்கூடிய அந்த நாளில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தஆலா 7 பேர்களுக்கு 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதில் ஒருவர் யார்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியா, ஒரு மனிதர் கல்வத்தில் இருந்து, தனிமையில் இருந்து, இருட்டில் இருந்து, 4 சுவர்களுக்கு மத்தியில் இருந்து உலகத்துடைய பராக்குகளை, உலகத்துடைய சிந்தனைகளை ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரத்தை கொடுத்து தனிமையில் இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தவர், அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னவர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களை நினைத்தவர், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நினைத்தவர், நினைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நிஅமத்துக்களையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளையும் அல்லாஹ் தன் மீது சொரிந்திருக்கக்கூடிய பாக்கியங்களையும் அவர் நினைத்து அவருடைய 2 கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதரை அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளில் எல்லோரும் சிரமப்படுகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி கட்டத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களை விட்டு ரமலான் பிரியக்கூடிய நாட்களை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது, ஐயாமும் மஅதூதாத், ரமலானுடைய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு எண்ணி தரப்பட்டிருக்கிறது, எண்ணி தரப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் இந்த ரமலானுடைய நாட்களை சொல்கிறான். எனவே இஸ்திக்பாரிலே நாங்கள் செலவழிப்போம், மக்ஃபிரத்தை கேட்போம். ரமலானுடைய நோக்கங்களில் ஒன்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறுவது. எனவே அந்த மக்ஃபிரத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். இரண்டாவது, கல்வத்தில் இருந்து, தனிமையில் இருந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் முனாஜாத்திலே ஈடுபடுவோம், தொழுகையில் ஈடுபடுவோம், தஹஜ்ஜுதில் ஈடுபடுவோம், துஆவில் ஈடுபடுவோம், இஸ்திக்பாரில் ஈடுபடுவோம். இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் கடைசி 10 தினங்களை இஅ்திகாஃபிலே செலவழிப்பார்கள். இஅ்திகாஃப் என்பது எங்களுடைய முன்னைய அவுலியாக்கள் செய்த கல்வத்துடைய வகைகளில் ஒன்று. இஅ்திகாஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழிப்பார்கள். 1 வருடம் ரமலானுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான பிரயாணத்தின் காரணத்தினால் 1 வருடம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அடுத்த வருடம் ரமலான் மாதத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் எந்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, அதுக்கு அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃபிலே தன்னுடைய நேரத்தை செலவழித்தார்கள். 10 அந்த வருடத்துடைய இஅ்திகாஃபுடைய நாட்கள், மற்ற 10 சென்ற வருடம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தின் இஅ்திகாஃபை கதா செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக பேணுதலாக செய்து வந்த ஒரு வணக்கம் தான் இஅ்திகாஃப். குறைந்தபட்சம் ரமலானுடைய கடைசி 10லாவது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த இரவிலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் நரக விடுதலையும் அளிக்கின்றானோ அந்த கூட்டத்தில் நான் மாற வேண்டும் என்பதற்காக கண்ணியமான சகோதரர்களே, கடைசி 10லாவது இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி எங்களுடைய ஊரிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
ஆண்களுடைய இஅ்திகாஃபுக்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எங்களுடைய ரமதானுடைய மாதத்தின் இரவு நேரத்தின் புனிதத்துவத்தை பாழாக்குவதற்கான பல்வேறுபட்ட சதிகள், பல்வேறுபட்ட காரணிகள், பல்வேறுபட்ட கருவிகள் இந்த சமூகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வலைகளுக்குள்ளால் நாங்கள் சிக்கி ரமதானுடைய மாதத்தை அடைந்து நஷ்டவாளிகளாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. எனவே ரமதானுடைய பகல் நேரங்களை நோன்பிலே நல்ல விடயங்களிலே நாங்கள் செலவழிப்பதை போன்று ரமதானுடைய இரவு நேரங்களை இஅ்திகாஃப், தராவீஹ் தொழுகை, கியாமுல் லைல் அது போன்ற வணக்கங்களிலும் ரமதானுடைய சஹருடைய நேரங்களை இஸ்திக்பாருடைய நேரமாக, தௌபாவுடைய நேரமாக, கல்வத்துடைய நேரமாக, முனாஜாத்துடைய நேரமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா இவ்வாறாக எஞ்சிருக்கக்கூடிய இந்த 15 தினங்களையும் மிக சிறப்பாக கழித்து அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய ரிதுவானையும் அடைந்து சுவர்க்கவாதிகளாக மாறுவதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நாங்கள் செய்தோமோ அவைகள் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. என்னென்ன தப்பு தவறுகளை அறிந்தும் அறியாமலும் செய்தோமோ அவைகளை மன்னித்து அவைகளை எங்களுடைய மக்ஃபிரத்துக்கு காரணமாக ஆக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற